அட, நம்ம பஜாரி மாதிரி இருக்கு. ஓய், ஹே, காலங்காத்தால வண்டி எடுத்துட்டு இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்க? என் ஃப்ரெண்ட் ஊர்ல இருந்து வரேன்னு சொன்னா. நைட்டே ட்ரெயின் ஏறிட்டா. காலையில இங்க வந்துருவா. அவளை கூட்டிட்டு வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா, காலங்காத்தால சைக்கிள் எடுத்துட்டு நீ என்ன பண்ற? ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஃபுட்பால் விளையாடுவேன், அந்த இன்னொரு நாள் சைக்கிள் ஓட்டுவேன். டெய்லி காலையில இதான் என்னோட வேலை. ரொம்ப ஃபிட்னஸா இருப்பியோ? இருக்கணும்ல. இரு இரு, அத பத்தி எனக்கு என்ன? ஆமா, என்ன ரொம்ப பலமா யோசிச்சுட்டு இருக்க? வேற என்ன பண்றது? எல்லாம் நம்ம கல்யாணத்தை எப்படி நிப்பாட்டுறதுன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஹே, ஆமா, கேட்கணும்னு நினைச்சேன். அந்த நாரி போன தேங்காய் நார் மட்டும் கால் பண்ணிச்சா? முழிக்காத, அதான் தனுவோட நாத்தனாரு. ஓ, அதுவா? இல்ல இன்னும் பண்ணல. நானும் போட்டோவெல்லாம் பார்த்துட்டேன், ஆனா நானும் கால் பண்ணல. ஒருவேளை நான் கால் பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோ? இருந்தாலும் இருக்கும், ஆனா கண்டிப்பா இத சும்மா விடாத. பெரிய பிரச்சனையே ஆக்கும். இன்னைக்கு ஃபுல் டே பாக்குறேன். அது கால் பண்ணலன்னா நானே கால் பண்ணிடுறேன். சரி. நிம்மதி, எனக்கு சீரியஸா ரொம்ப பயமா இருக்கு. இன்னும் 2 days தான் என்கேஜ்மெண்ட் மட்டும் நடந்துச்சுன்னா சீக்கிரமா கல்யாணமும் முடிஞ்சிடும். இந்த என்கேஜ்மெண்ட்டே எப்படியாவது நம்ம ஸ்டாப் பண்ணணும். அதுக்கப்புறம் கல்யாணத்தை பாத்துக்கலாம். ஆக்சுவலா உன்னை விட நான் தான் பயத்துல இருக்கேன் தெரியுமா? வெளியே எக்ஸ்பிரஸ் பண்ணாம இருக்கேன். உன்னை கல்யாணம் பண்றதுல எனக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்ல. யாராவது பிடிக்காத கல்யாணத்தை பண்ணிட்டு சந்தோஷமா இருக்க முடியுமா சொல்லு? அதேதான் நிம்மதி, நானும் சொல்றேன். உன்னையெல்லாம் எவனாவது கல்யாணம் பண்ணிட்டு உன் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ முடியுமா? முடியாதுல்ல. இப்படியாவது ஸ்டாப் பண்ணணும் நிம்மதி. ஆதி, நீ ஒரு பெரிய பொறுக்கிடா. உன் கூட சேர்ந்து வாழணும்னா ஒரு பொண்ணு அவளோட வெக்கம், மானம், சூடு, சொரணை, தன்மானம் எல்லாத்தையுமே குழி தோண்டி புதைச்சிட்டு அப்புறம் தான் உன் கூட சேர்ந்து வாழ முடியும். இப்படிப்பட்ட வாழ்க்கைய எந்த பொண்ணுமே விரும்ப மாட்டாள. நிப்பாட்டுறோம். கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நம்ம 2 பேரும் சேர்ந்தே நிப்பாட்டுறோம். இந்த நிம்மதி வேற ஒருத்தன் கூட சேர்ந்து சுத்திக்கிட்டு இருந்துச்சே, அது போட்டோவா எடுத்து அது போலீஸ்க்கு அனுப்பினா பார்த்துட்டு உடனே ஃபோன் பண்ணுவான்னு பார்த்தா அவன் என்ன பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டான். ஒன்னும் சரியில்லையே. அவனும் ஃபோன் பண்ணல, எதை பத்தியும் கேட்கல. பேசாம நம்மளே அவன் கிட்ட கேட்டுடலாமா? அவனுக்கு இது தேவையோ தேவையில்லையோ, ஆனா நமக்கு கண்டிப்பா தேவை. அந்த போலீஸ்காரனோட உதவியும் நம்மளுக்கு தேவை. இந்த கல்யாணமும் நிக்கணும். அதுக்காக கண்டிப்பா அவனுக்கு நம்ம ஃபோன் பண்ணியே ஆகணும். ரிங்க போது. காலங்காத்தாலேயே ஃபோன் பண்றோம், ஏதோ நினைச்சுப்பானோ? நினைச்சா நினைச்சிட்டு போட்டோம். அவனோட வாழ்க்கையை பத்தி தானே பேச போறோம். ரிங் போது. ஏய், அந்த சொரக்கா மண்டை தாண்டி ஃபோன் பண்றா. பேசு பேசு. ஹலோ, யாரு? சார், நான் தான். சொல்லுங்க, நான் தான். என்ன வேணும் உங்களுக்கு? ஐயோ, என் பேரு நான் தான் இல்ல, என் பேரு காதம்பரி. வீட்ல எல்லாரும் காதுன்னு கூப்பிடுவாங்க. ஓ, அப்படிங்களா? நீங்க வேற போன் எடுத்தோடனே சார் நான் தான் அப்படின்னு சொன்னீங்களா? அதான் உங்க பேரு நான் தானோன்னு நினைச்சிட்டேன். பல்ல காட்டாதடி. சொல்லுங்க காது, என்ன வேணும் உங்களுக்கு? எதுக்கு போன் பண்ணீங்க? சார், நான் வாட்ஸ்அப்ல உங்களுக்கு ஒரு போட்டோ அனுப்பி விட்டேன்ல, அதை நீங்க பாத்தீங்களா இல்லையா? பாத்துக்கிற மாதிரி தான் ப்ளூ டிக் காட்டுது. பாத்துட்டீங்கல்ல? பார்த்தேன். ஐயோ, பார்த்தேங்க. அதை பத்தி நானே உங்ககிட்ட போன் பண்ணி கேட்கணும்னு நினைச்சேன். சரி, ஓகே, நீங்களே கால் பண்ணிட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. சார், நீங்க அந்த போட்டோவை பார்த்தோன்னே பதறி அடிச்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணுவீங்கன்னு நினைச்சேன். நீங்க என்ன இவ்வளவு கூலா பேசிட்டு இருக்கீங்க? ஐயோ இல்லங்க, நான் ரொம்ப முக்கியமான ஒரு மீட்டிங்ல இருந்தேன், அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ண முடியல. நல்லவேளை நீங்களே கால் பண்ணிட்டீங்க. ஆமா, அந்த போட்டோல எனக்கு பார்த்திருக்கிற பொண்ணு இருக்கா? அவ பக்கத்துல உள்ள பையன் யாருங்க? நான் அதை பார்த்தோன்னே ரொம்ப ஷாக் ஆயிட்டேங்க. அந்த ஷாக்ல இருந்து என்னால மீண்டு வரவே முடியலங்க. ஐயோ சார், உங்களோட நிலைமை எனக்கு புரியுது. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஷாக்கா இருக்குன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்னு என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல சார். இந்த காலத்து பொண்ணுங்களே இப்படிதான் சார். ஒருத்தருக்கு நிச்சயம் பண்றது, இன்னொருத்தர் கூட சுத்துறது. சப்பப்பா, இப்படிதான் உங்களுக்கு எல்லாம் இப்படி எல்லாம் மனசு வருதோ தெரியல. ஆமாங்க, எல்லாரும் உங்களை மாதிரி நல்லவங்களா இருப்பாங்களா சொல்லுங்க? டேய், அந்த பொண்ணை பாருங்க, அப்பாவி மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு என்ன எப்படி எல்லாம் ஏமாத்துறான்னு பாருங்க. சரியான ஃப்ராடுங்க, சரியான பஜாரியும் கூட. டேய், கொன்று வேண்டாம் உன்ன. ஏய் இருடி, சமாளிக்க வேண்டாமா? ஆமா சார், ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. நானும் ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு சார். என் வீட்டுக்காரரு அடிக்கடி சொல்லுவாரு, நீ கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும்னு. சார், கேட்கணும்னு நினைச்சேன், என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? வேற என்ன மேடம் முடிவு பண்ண முடியும்? கண்டிப்பா அந்த கல்யாணத்தை நிப்பாட்ட தான் போறேன். சார், சூப்பர் சார், சூப்பர், நல்ல முடிவா எடுத்திருக்கீங்க. நீங்களே உங்க வீட்ல சொல்லி கல்யாணத்தை நிப்பாட்டிடுங்க சார். ஐயோ, அதுலதான் மேடம் பெரிய சிக்கல் இருக்கு. என்னன்னா, இந்த பொண்ணோட அப்பாவும் என்னோட அப்பாவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். நான் என்ன சொன்னாலும் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டவே முடியாது. எனக்காக ஒரு ஹெல்ப் பண்றீங்களா ப்ளீஸ்? சார், சொல்லுங்க சார், என்ன பண்ணணும்? என்ன பண்ண அந்த கல்யாணம் நிக்கும்? நான் கண்டிப்பா பண்றேன் சார். என்னடி, இந்த பொம்பளை இவ்வளவு ஆர்வமா இருக்கா நம்ம கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு? நம்ம எதுவுமே பண்ண வேணாம் போலயே, இவளே கல்யாணத்தை நிப்பாட்டிடுவா போலயே.
அது ஒண்ணும் இல்ல, இவ எங்க அக்காவோட நாத்தனார்ல. எங்க வீட்ல எந்த ஒரு நல்ல காரியம் நடக்கிறதும் இவளுக்கு சுத்தமா பிடிக்காது. எனக்கு கல்யாணம்னா தன்மையும் மாமாவும் சேர்ந்து கண்டிப்பா எங்களுக்கு ஏதாவது செய்வாங்கல்ல, அது அவளுக்கு பிடிக்கல. ஐயோ, என்னடி சீரியல்ல வர நாத்தனார் மாதிரி இருக்காவ? சீரியல்ல வரவ கூட கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கிறவளா இருப்பா. இவ சுத்தமா எதுவுமே இல்லாதவ. சரி சரி, நம்மளுக்கு இந்த கல்யாணம் நின்னா சரி. அவகிட்ட ஏதாவது பிளான சொல்லு. சொல்றேன். ஹலோ, அதாங்க, நானே என் கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு 1% கூட வாய்ப்பில்ல. ஆனா நீங்க நினைச்சா கண்டிப்பா முடியும். நான் எங்க அம்மா அப்பாவோட போன் நம்பர் உங்களுக்கு தரேன். அவங்களுக்கு இந்த போட்டோவை அனுப்பி எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிருங்க ப்ளீஸுங்க. இப்ப எனக்கு போன் பண்ணி கூட சொன்னீங்கல்ல, அதே மாதிரி அவங்கள்ட்டையும் போன் பண்ணி பேசுங்க. நீங்க பேசினாதான் கரெக்டா இருக்கும். ப்ளீஸுங்க, எனக்காக இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுவீங்களா? சார், நீங்க உங்க அம்மா அப்பா ஃபோன் நம்பரை மட்டும் எனக்கு அனுப்புங்க. அவங்களுக்கு இந்த போட்டோவை அனுப்பி உங்க வருங்கால மருமகள் ஆக போறவன் வேற ஒருத்தன் கூட சுத்திக்கிட்டு இருக்கான், அதனால இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிருங்கன்னு சொல்றேன் சார். சூப்பருங்க, தேங்க்யூ சோ மச். நான் இப்பவே எங்க அம்மா அப்பா போன் நம்பரை உங்களுக்கு அனுப்புறேன். பை த வே, எனக்கு இவ்ளோ ஹெல்ப் பண்றீங்களே, நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஐயோ, நான் யாருன்னு கேக்குறானே. தமிழுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சது நம்மள பொழந்து கட்டிடுவான். இல்ல, நான் யாருன்னு சொல்லக்கூடாது. சார், சாரி சார், நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு மட்டும் ஆசைப்படாதீங்க. ஆனா நான் கண்டிப்பா உங்க வாழ்க்கைக்கு நல்லது மட்டும் தான் சார் செய்வேன். என் பேரு காதம்பரி, அது போதுமே. சரி, ஓகே, என் வாழ்க்கைக்கு நல்லது பண்றீங்கல்ல, அது போதும் எனக்கு. சரிங்க சார். சார், அப்புறம் எனக்கு எதுவும் பிரச்சனை வந்துடாம நீங்க தான் சார் பாத்துக்கணும். உங்க லைஃப்க்கு தான் நான் ஹெல்ப் பண்றேன். ப்ளீஸ் சார், எனக்கு எதுவும் பிரச்சனை வந்துடாதே. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, அதுக்கு நான் கேரண்டி. சரிங்க சார். சார், நான் போனை வைக்கிறேன். சீக்கிரமா உங்க அம்மா அப்பா நம்பர் அனுப்பிச்சு விடுங்க. அவங்களுக்கு இந்த போட்டோ அனுப்பி அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுறேன். உங்களுக்கும் கல்யாணம் நின்றோம்ல, இன்னும் 2 நாள்ல நிச்சயதார்த்தம்னு நினைக்கிறேன். இப்பவே நிப்பாட்டிடலாம். சீக்கிரம் அனுப்புங்க சார். ஓகே சார், நான் வைக்கிறேன். அப்பாடியோ, எப்படியோ அவன்கிட்ட பேசி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கான வழியை சொல்லியாச்சு. அவங்க அம்மா பாட்டியும் பேசிட்டா கண்டிப்பா இந்த கல்யாணம் நின்றோம். ஏ தன்மை, தங்கச்சி கல்யாணத்துக்கு அதை பண்ணலாம் இதை பண்ணலாம்னு பிளான போட்டல, எப்படி குழப்பி விட்டேன் பாத்தியா? இப்ப கல்யாணமே நிக்க போதடி, என்ன பண்ண போற? எங்க அண்ணன் சம்பாதிக்கிறதோ சரி, நீ சம்பாதிக்கிறதோ சரி, எனக்கு மட்டும்தான் வந்து சேரணும். அது வேற யாருக்கும் போக விட மாட்டேன். டேய், என்னடா சொன்னா அந்த பொம்பளை? உங்க அம்மா அப்பா கிட்ட அவ பேசிடுவாள, கண்டிப்பா நம்ம கல்யாணம் நிக்கும்ல. ஹே, அவ என்னடி நம்மளே ஓவர்டேக் பண்ணிட்டு போயிருவா போல. இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுல நம்ம தான் ரொம்ப குறியா இருக்கோம்னா அவ நமக்கு மேல இருக்காடி. நம்ம நிப்பாட்டுறோமோ இல்லையோ, அவ கண்டிப்பா நிப்பாட்டிடுவா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா அவ பேசுனது அப்படி. எப்படியோ யாரோ ஒருத்தர் வந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டினா சரி. மண்டை ரொம்ப காயுதுடா. நம்ம கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு பிளான் போட்டு என் மூளை ரொம்ப டயர்ட் ஆயிருச்சு. எனக்கும் தான். 2 பேரும் சேர்ந்து எவ்வளவோ பிளான போட்டு எல்லாமே சொதப்பிடுச்சு. ஆனா இன்னைக்கு கண்டிப்பா சொதப்பவே சொதப்பாது. ஏன்னா நம்ம 2 பேரும் இந்த பிளான்குள்ளேயே இல்ல. அவ பேர் என்ன? காதம்பரியா, காது கேட்காத காரியா? அவ தானே வந்து எல்லா பிளானையும் போட்டு எக்ஸிக்யூட் பண்றா. அதனால கண்டிப்பா அந்த பிளான் சொதப்பாது. நம்புவோம், கண்டிப்பா அந்த பிளான் சொதப்பாதுன்னு நம்புவோம். சரி, ஓகே, நான் கிளம்புறேன். எனக்கு லேட் ஆகுது. நீ உன் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வீட்டுக்கு கிளம்பு. ஆமா, ஹெல்மெட் எங்க? மறந்துட்டேன். கேஸ் மேல கேஸா உன் பேர்ல அடிக்கிட்டே போற. என்னைக்கு பிடிச்சு உள்ள தூக்கி போட போறேன்னு தெரியல. ஹலோ, இப்போ ஒன்னும் நீ யூனிஃபார்ம்ல இல்லல, அப்புறம் எதுக்கு ஓவரா வாய் பேசுற? அது மட்டும் இல்லாம இதெல்லாம் டிராஃபிக் போலீஸோட டியூட்டிஸ் தானே. நீ சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் தானே. உனக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தமா? ஹலோ, ஐ டு ஹேவ் தி ரைட்ஸ் மா. நீ ஹெல்மெட் போடாம வண்டி ஓட்டுறதுக்கு கண்டிப்பா ஒரு நாள் என்னோட லாக்அப் குள்ளேயே உன்னை அடிச்சு வைக்க போறேன் பாரு. ஹே, சத்தியமா ஹெல்மெட் போட்டா முடி கொட்டுதுடா. ஆமா, இருக்கிறதே 4 முடிதான். அதுவும் போயிருச்சுன்னா என்ன பண்ணுவ பாவம். டேய் டப்பா தலையா, ஓ முடி அங்க குடுமி போட்ட மாதிரி நட்டுக்கிட்டு நிக்குது. நீ ஏன் முடிய கிண்டல் பண்றியா? ஆக்சுவலி சொல்ல போனாடி, உன் மண்டையை ஹெல்மெட் மாதிரி தான் டிசைன் பண்ணி வச்சிருக்கான் கடவுள். அதனாலதான் உனக்கு ஹெல்மெட் போடவே வர மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். டேய் வேண்டாம், என்கிட்ட வாங்கி கட்டி கதை சொல்லிட்டேன். என் வாழ்க்கையிலே என்னை இந்த அளவுக்கு இரிட்டேட் பண்ற ஒரு பர்சனை நான் பார்த்ததே கிடையாது. இதுக்கப்புறமும் மீட் பண்ணணும்னு நினைக்க கூடாத ஒரு பர்சன் தான் நீனு. அப்படியா மேடம்? சேம் டு யூ. என் வாழ்க்கையிலுமே யாருமே என்னை இந்த அளவுக்கு இரிட்டேட் பண்ணது கிடையாது. ஒருத்தரை என் வாழ்க்கையில இருந்து தூக்கி எறியணும், அவங்க என் வாழ்க்கையில இருந்து அழிஞ்சு போகணும்னு இந்த அளவுக்கு நான் பிளான் போட்டதே கிடையாது. தினம் என் வாழ்க்கையில நான் நினைக்கவே கூடாதுன்னு நினைக்கிற பர்சன் நீதான். ஆனா தினம் உன்னை நினைக்க வச்சு என்னை மறக்க விடாம பண்ணிக்கிட்டு இருக்க. நீ மட்டும் என் வாழ்க்கையை விட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோயேன், சத்தியமா சொல்றேன், பெரிய பார்ட்டி வச்சு கொண்டாடுவேன். அந்த அளவுக்கு சந்தோஷமா இருப்பேன். டேய், நீ மட்டுமா பார்ட்டி வச்சு கொண்டாடுவ? நான்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருப்பேன் தெரியுமா? என் வாழ்க்கையில எனக்கு கல்யாணமே ஆலனா கூட பரவாயில்ல, ஆனா நீ என் லைஃபை விட்டு போயிட்டனா என்ன விட இந்த உலகத்துல சந்தோஷமா யாருமே இருக்க மாட்டாங்க. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லன்னு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு கொண்டாடுவேன். போஸ்டர் அடிப்பேன், ஸ்வீட் கொடுப்பேன், பட்டாசெல்லாம் வெடிச்சு பிரம்மாண்டமா கொண்டாடுவேன். அந்த நாளுக்காக தான்
நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஹே, நானும் தாண்டி. இங்க பாரு, நம்ம ரெண்டு பேரும் சேரக்கூடாதுன்னு எந்த அளவுக்கு நம்ம பிளான போடுறோமோ அதே மாதிரி நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சு போனோனே பயங்கரமா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே செலிப்ரேட் பண்ண போறோம். ஆமா, கரெக்ட் தான். இன்னைக்கு எப்படியாவது பிரிஞ்சிருவோன்ற நம்பிக்கையில நான் இப்ப வீட்டுக்கு கிளம்புறேன். நானும் தான். நம்ம ரெண்டு பேரும் பிரியறதுக்காக பிளான் போட்டது இதுவே கடைசியா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்புறேன். ஓகே, குட் பை. குட் பை.